மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. மேலும் ராமதாஸ் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் தற்பொழுது அன்புமணியினுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கிய தகவலாகவும் நாம் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே இதற்கு முன்னாடி அன்புமணி அவர்களுடைய வேட்புமனுவை ஏற்கக்கூடாதுன்னு ராமதாஸ் தரப்பு வேட்பாளர் சுவாமிநாதன் ஆட்சேபம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த ராஜ்யசபா வேட்பாளர் தேர்வுக்கான வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களோடு செய்தியாளர் சங்கரனும் இணைந்திருக்கிறார். சங்கரன், வணக்கம். இவரோட மனுவை ஏற்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் தெரிவிச்சிருந்த நிலையில இப்ப ஏற்கப்பட்டிருக்கு. இந்த விவகாரத்துல மேலும் நடந்தது என்ன? உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக அங்கம் வகித்திருக்கு. இந்த நிலையில அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய 2 ராஜ்யசபா சீட்ல ஒரு இடத்துல ஏற்கனவே அந்த எம்பி பதவியில் இருக்கக்கூடிய தம்பிதுரைக்கு வழங்கப்பட்டது, ஒரு இடம் பாமகவிற்கு வழங்கப்பட்டது. அந்த இடத்துல பாமக தலைவர் அன்புமணியே நேற்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நேற்று வேட்புமனு தாக்கல் அந்த நேரம் முடிவடைவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்னதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் அவருடைய பரிந்துரை அடிப்படையில் அவருடைய உதவியாளர் சுவாமிநாதன் ஒரு வேட்புமனுவை நேற்றே தாக்கல் செய்தது மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில இன்று காலை 11 மணிக்கு வேட்புமனு தாக்கல் மீதான பரிசீலனை துவங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பரிசீலனையின் போது தம்பிதுரை வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து அன்புமணி வேட்புமனு பரிசீலனை நடைபெற்ற போது அந்த மனுவை ஏற்கக்கூடாது என்று ராமதாஸ் தரப்பில் வேட்புமனு தாக்கல் செய்த சுவாமிநாதன் உள்ளிட்ட அந்த குழுவினர் கடுமையாக ஒரு எதிர்ப்பு தெரிவித்ததால் சற்று நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அந்த மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். ஆனால் அன்புமணி தரப்பில் சேர்ந்த அந்த வழக்கறிஞர்கள் குழுவானது அதிமுக தரப்பில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது பாமகவிற்கு. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் தான் அன்புமணி இந்த வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். எனவே அவரது வேட்புமனுவை நிராகரிப்பதற்கு சட்ட ரீதியாக எந்த காரணங்களும் கிடையாது என்று அவர்கள் தரப்பு கருத்துக்களை முன்வைத்தனர். இதனால் அங்கே சற்று நேரம் மிகுந்த ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. ராமதாசுடைய அந்த பரிந்துரை அடிப்படையில் வேட்புமனு தாக்கல் செய்த சுவாமிநாதன் மற்றும் அவரை சேர்ந்த அந்த குழுவினரின் கருத்துக்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. பாமக தலைவர் அன்புமணியுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சங்கரன். மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல்.